ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அன்பை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இன்னைக்கு காலையில் நாங்கள் பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை தான். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்தவர் வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வார்த்தையும், இந்த பைபிள் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற ஃபுல் வார்த்தையும் ஒரே வார்த்தையில அடங்கி இருக்குது. என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுறது போல மற்றவங்கிட்ட என்ன செய்ய அன்பு கூறு என்ற ஒரே வார்த்தையில இந்த பைபிள் ஃபுல்லா அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால பைபிள்ல என்னங்க சொல்லி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட உன்னை நீ நேசிக்கிறது போல உனக்கு பசிக்கல, அது போல அடுத்தவனுக்கும் என்ன செய்யும், பசிக்கும். உனக்கு இருக்கிற வலி, வயிற்று வலி அடுத்தவனுக்கும் இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுனாவே இந்த பைபிளை நம்ம கடைபிடிச்சா மாதிரி. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீ என்ன செய்யணும், அன்பு கூறுவாயா. இந்த ஒரே வார்த்தை நியாயப்பிரமாணம் ஃபுல் பைபிள். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இவ்வளவு பெரிய பைபிள் கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கிற எல்லா விஷயம் என்னன்னா, உன்னிடத்திலேயே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலே நீ என்ன செய்ய அன்பு கூறு. அன்பு என்ற அந்த வார்த்தைய இன்னைக்கு நாம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. உலகத்துல எங்க போனாலும் ஒருத்தர் என்ன செய்யலாம், வெட்டி சாகுறான். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள் வெட்டி சாகுறாங்க. பாருங்க, காஷ்மீர்ல பகல்கான் என்ற இடத்துல என்ன நடந்தது, 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. நீ இஸ்லாமியனா கேட்டு கேட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுட்டு இருக்கிறாங்க. அன்பில்லாத ஒரு உலகம் தேசத்துக்காக, இந்த காஷ்மீர் பகுதி ஆக்கிரமிப்பதற்காக பயங்கரவாதிகள் செஞ்ச ஒரு பெரிய தாக்குதல். இந்த அன்பில்லாத உலகத்துல தேவன் என்ன செய்யறாரு, எல்லாம் என்ன பாருங்க, கவனிங்க, இலங்கை கவனிக்கணும், கீழே வைங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்புள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பினால்தான் இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். போன வாரம் ஃபுல்லா ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணும். அந்த ஈஸ்டர்ல என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரு, ஜீவனையே கொடுத்தார். அவர் அடித்தாங்க, அவர் 3ஆம் நாளில் தொங்கினார், அவரை மரித்து அடக்கம் பண்ணாங்க, 3ஆம் நாளில் உயிரோடு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்புக்கு மேலாக இந்த உலகத்தினுடைய தாயோ தகப்பனோ உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களோ நம்மை அன்பு கூற முடியாது. அவ்வளவா இயேசு நம்மை நேசிக்கிறார். அப்போ அன்பில 5 வகை இருக்குது. எத்தனை வகை இருக்கு? அந்த 5 வகையான அன்பை பார்த்து நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிள் எடுத்துங்க, கையில எடுத்துக்கங்க, பின்னாடி சேர்ல பாருங்க, இந்த பைபிள் எடுத்துக்கங்க. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது, வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி. முதலாவது அன்புக்கு எத்தனை வகை இருக்குன்னா, 5 வகை இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, அன்பில் தாங்கும் அன்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தாங்கும் அன்பு. தாங்கும் அன்பு. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கள்ட்டு எபேசி புஸ்தகத்துல பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், ஐயோ என்னால தாங்கவே முடியல இந்த பிரச்சனைய, ஒரே சண்டையா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அன்பில ஒரு வகை என்னன்னா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அன்புக்கு இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்புக்கு இருக்கிற முதல் வகை 5 வகை 6 வகைப்படும். ஸ்கூல்ல எல்லாம் எழுதணும்ல, என்னென்ன கொஸ்டின், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை வகைப்படும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தது
உயிரினங்கள்ல கேட்பான். விலங்கியல்ல எத்தனை வகை இருக்கு? பறக்கும் ஒரு வகை இருக்கு, காட்டு விலங்குகள் இருக்கு, வீட்டு விலங்கு இருக்கு. எத்தனை விலங்குகள் எத்தனை வகைப்படும் சொன்னா என்ன எழுதுவீங்க? 2 வகைப்படும். என்ன எழுதுவீங்க? காட்டு விலங்கு. சரி. மரங்களில் எத்தனை வகைப்படும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? காட்டு மரங்கள், வீட்டுல வளர்க்கிற கனி மரங்கள், காய் மரங்கள். தாவரங்கள் வகைகள் என்ன சொல்லுவீங்க? செடி, கொடி. இதெல்லாம் தாவர வகைகள். இப்படி எல்லாத்துலயும் வகைகள் பிரிக்கிறோம். மனுஷனை எத்தனை வகையை பிரிப்போம்? ஆண் என்றும் பெண் என்றும் பிரிப்போம். பிரிக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி அன்பில 5 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? அதை நான் சொல்லி தருவேன். ஜோஷுவா கடைசியா நான் என்ன சொல்லிட்டு கடைசியா இங்க இருக்கிற லோகேஷை கேட்பேன், ஆபரகமை கேட்பேன். எடிட்டரா இருந்தாலும் கேமராமேனா இருந்தாலும் எல்லாருக்கும் கேள்வி வரும். கவனமா கேட்கணும். முதலாவது அன்பின் வகைகள். ஃபர்ஸ்ட் வகை என்ன சொன்னேன்? தாங்கும் அன்பு. நல்ல சொல்லுங்க. அதனால அன்புல மற்றவங்களோட பிரச்சனைகள், நம்ம சிலத்துல யாராவது திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அதை தாங்கி போகக்கூடிய விதத்துல அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க இப்படி சொன்னியே அப்படின்னு அப்படியே மனசுல என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. அன்பின் முதல் வகை தாங்கும் அன்பு. ஹல்லேலூயா. தாங்க முடியலன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவுடைய அன்பு நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா எல்லாரையும் தாங்குவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பங்களில பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு என்னது தாங்க முடியாதுங்க சொல்லிட்டு விவாகரத்து வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க மனைவிங்க, புரிஞ்சு போற. இதுக்கு மேல தாங்க முடியாதுங்க இந்த கொடுமையை. ஆனா இயேசுவின் அன்பு நமக்கு இருந்தா எல்லா கொடுமையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். நல்ல சொல்லுவோமா? இரண்டாவது கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. கலாத்தியர் 5:13 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதோ அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம். இரண்டாவது, இயேசுவோட அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தா ஊழியம் செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்யும் அன்பு. முதலாவது அன்பு என்ன பார்த்தோம்? தாங்கும் அன்பு. இரண்டாவது அன்பு என்ன? ஊழியம். யாரு இதை செய் சர்ச்சில் யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். இயேசுவோட அன்பு இருந்தா என்ன செய்யணும் கேட்டு கடகடன்னு என்ன செய்வோம்? செய்வோம். பிபிஎஸ் நேரத்துல எல்லாரும் ஒருத்தோட பார்ப்போம், ஊழியம் செய்வோம், ஓடி ஓடி சர்ச்சுக்கு வருவோம். இந்த அன்பு இல்லைன்னா எவ்வளவுதான் நம்ம கூட்டால் வந்து என்ன செய்ய மாட்டோம்? ஊழியம் செய்ய மாட்டோம். ஊழியம் செய்யக்கூடிய அன்பு இயேசுக்காக இந்த பிபிஎஸ் காலத்துல வந்து என்ன செய்யணும்? எங்களுக்காக இல்ல, இயேசுவுக்காக சர்ச்சில் வந்து நீங்க பாடுபடும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சில் வந்து செய்யற ஒவ்வொரு வேலைகளுக்கும், ஒவ்வொரு பாடுபடுற ஒவ்வொரு வேலைக்கும் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா பலனை தருவாரு. அதனால இரண்டாவது ஊழியம் செய்யும் அன்பு. ஹல்லேலூயா. அன்பு இரண்டாவது இயேசுக்காக ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இரண்டாவது அன்பு. மூணாவது ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஜீவனை கொடுக்கும் அன்பு. என்ன அன்பு? ஜீவனை கொடுக்கும் அன்பு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஜீவனை கொடுக்க அன்பு. மூணாவது என்ன அன்பு? சிலர் வந்து உயிர் எடுப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? போதும் அப்பா நீ உயிர் எடுத்து போடா சாமி இருப்பாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம உயிரை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். உயிர் கொடுக்கிறது என்ன? இயேசுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. இயேசுக்காக நான் ஊழியத்துக்கு வரும்போது 19 வயசு. எத்தனை வயசு? 17 வருஷமா ஊழியம் செய்யுது. நான் வயசான பிறகு வரேன்னு சொன்னா இல்ல, வாலிப வயதுல 19 வயதுல சின்ன வயசுல இருந்தே சர்ச்சிலே இருந்து ஊழியம் செஞ்சேன். 10 வருஷம் எங்க சர்ச்சில பாஸ்டர்ல என்ன செஞ்சேன்? அவங்களுக்கு எல்லா பணிகளும் வேலை செய்யும். சர்ச்சில பெருக்குவோம், மாப் போடுவோம், பாய் போடுவோம், பைக் வைப்போம், கடைக்கு போடுவோம், அயன் பண்ணி தருவோம். ஊழியர்களுக்கு என்னென்ன வேலை, கட்டட வேலை செய்வோம். எல்லா வேலையும் ஒழுங்கு செய்வோம். 5 பைசா எங்களுக்கு தர மாட்டாங்க. எத்தனை? 5 பைசா நாங்க வாங்கினது கிடையாது ஊழியத்துக்காக. ஏன்னா இயேசுக்காக ஊழியம் செஞ்சோம். ஹல்லேலூயா. அப்போ
ஒரு ஜீவனை கொடுக்க அனுப்புனா இயேசுக்கா நம்ம அர்ப்பணிக்கிறது. என் வாழ்க்கை இயேசுக்கா என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுதான் ஜீவனை கொடுக்கிற அன்பு. சொல்லுமா? நாலாவது 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நிலை கொண்டிருக்கும் அன்பு. என்ன அன்பு? நிலை கொண்டு அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நிலை கொண்டிருக்கிற அன்பு. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா இப்போ ஒரு மரம், ஒரு செடி வைக்கிறோம், அது வேர் வந்துச்சா இல்லையா பிடிக்கி பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? செத்து போயிடும். ஒரு வீடு கட்டுறோம், வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு காங்கிரீட் போட்டா 2வது நாளே சுத்தி வச்சு உடச்சிங்கன்னா என்ன ஆயிடும்? இந்த வீடு இங்க இருக்குது, நாளைக்கு அப்படியே தலைமுறை ஆக வச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு இடத்துல இருக்கிறாரா பாருங்க பாஸ்டர் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என் தலைவி போறாரு, அங்க தலை அமெரிக்காவில இருந்தா இதெல்லாம் செஞ்சுக்கலாம், அலேக தலைவி போய் வச்சிருப்பா, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ நிலையில் இருக்கணும். அன்புல என்ன செய்யணும்? ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன்னா அந்த அன்புல மரணம் வரை இருக்கணும். சும்மா அவரை என்ன செய்யக்கூடாது, ஏசப்பா நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேற ஒரு ஆளை போய் பண்ணா என்ன சொல்றாரு? ஆண்டவரே இது உண்மையான நம்மளை என்ன செய்யறது இல்லை, நேசிக்கிறது இல்லை. ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன்னா அந்த அன்பு நிலை கொள்ளணும். ஒரு தண்ணி ஒரு பழத்துல வருது, வரத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? தண்ணி நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பலன் ஒன்றும் பலன் ஒண்டிதான் தண்ணி என்ன செய்யறோம்? ரொப்பி வைக்கிறோம், காவாலாம் படிச்சு வரும். மாதிரி ஏசப்பா நம்ம உள்ள இருக்கணும்னா ஆழமான ஒரு தீர்மானம் இருக்கணும். இயேசுவை மட்டும் நான் நேசிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நான் நேசிப்பேன், மரணம் வரை நேசிப்பேன். பாடினாலும் இயேசு இயேசு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டு ஓட மாட்டேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்றும் கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு 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 நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். இயேசு 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 நான் பாடுவேன், பாடி 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 என்றும் கொண்டாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிலை கொண்டிருக்கிற அன்பு, நிலையான அன்பு, இயேசு மேல இருக்கிற அன்பு மாறவே மாறாது. நமக்கு 90 வயசு ஆனாலும் இயேசு இயேசுப்பா இயேசுப்பா தான். அல்லேலூயா. அந்த அன்புல எந்த மாற்றம் வரக்கூடாது. நீங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறோம், நாளைக்கு நேசிக்காம போவோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், நேசிக்காம போவோம், சொந்தக்காரனை நேசிப்போம், நேசிக்காம போலாம். ஆனா இயேசு மேல் இருக்கிற அந்த அன்பு மாறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. 5வது யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 147வது பக்கம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் மாறாத அன்பு. 5வது என்னது? மாறாத அன்பு. சொல்லுங்க. ஏசப்பா 12 சீசன்ல தெரிந்து கொண்டாரு, அவளை நேசித்தாரு, சாகர வர அந்த அன்பு மாறவே இல்லை. யூதாஸ் வந்து அவனை காட்டி கொடுத்தாலும் சிநேகிதன் தான் சொன்னாரு, இந்த அன்பு அவருக்கு மாறவே இல்லை. ரலிலே சொல்லுங்க. துரோகம் பண்ணாலும் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் ஏசப்பா நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு பாஸ்டர் இந்த வாரம் சொன்னார், யோசுவை எவ்வளவு திட்டினேன், அப்படிலாம் பண்ணேன், நான் ஒரு நாள் கூட ஏன் என்ன இப்படி பண்றேன்னு அவர் கேட்கவே இல்லை. அந்த அன்பு தான் என்ன மாத்திருச்சு. அந்த அன்பு தான் என்ன செஞ்சது? அதனால நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வந்து நாம தான் நிறைந்து போவோமே தவிர அவர் வச்சு நம்ம தள்ள மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு?
நம்மளே மனசாட்சி வாதிச்சு நான் சரியில்லைன்னு போய் நம்மளே தான் குழியில் விழுவோமே தவிர இயேசு ஒரு நாள் நம்ம முடிச்சு நரகத்துக்கு தள்ளுன்னு சொல்ல வசனம் நம்ம நியாயம். எனவே இயேசுவின் அன்பு மாறாது, நாம கூட என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சின்ன வயசுல நான் VPS போனங்க, சின்ன வயசுல சண்டே கிளாஸுக்கு போனங்க, ஆனா இப்போ இல்லைங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னு அதிகா இருக்கு. சாகர வரை இயேசுப்பா நேசிப்பீங்களா? வயசானாலும் இயேசுப்பா நேசிப்பீங்களா? சொல்லுங்க, நேசிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறவே கூடாது. அல்லேலூயா. அந்த அன்பு மாறாதது. இயேசுவின் அன்பு என்னது? மாறாது. இயேசுவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் மறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்லேலூயா. 5 காரியம் என்னென்ன சொல்லுங்க. ஒண்ணு என்ன சொன்ன? தாங்கும் அன்பு. இரண்டாவது ஊழியம் செய்யும் அன்பு. மூணாவது ஜீவனை கொடுக்கும் அன்பு. நாலாவது நிலை கொடுக்கும் அன்பு. ஐந்தாவது மாறாத அன்பு. அல்லேலூயா. இன்னும் 5 காரியம் இருக்கு. சாயங்காலம் பார்க்கலாம். 7 to 8 ஜெபம் இங்க இருக்கு. VPS ஜெபம் இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க. கண்ணை மூடி பாசமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே நீர் உம்முடைய அன்பை குறித்து எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக சோத்ரம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உம்முடைய அன்பு ஆண்டவரே இவரை நெருக்கி ஏவும்படியாய் செபிக்கிறோம். அன்பினால வந்த ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். தாங்குகிற அன்பாய், ஊழியம் செய்கிற அன்பாய் ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே உயிரையும் கொடுக்கக்கூடிய அன்பாய் ஆண்டவரே, நிலை நிற்கிற அன்பாய், மாறாத அன்புள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டைகளை மூடி மறையும். நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீ பதிலளிக்க போவதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் காவலும் ஐக்கியமும் நம்மோடு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரியில் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.